இந்த மாதத்திலே தேவன் நம்மளோடு கூட பேச இருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். வேத பகுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் அதிலே 121வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் அதிலே 121 அதிலே 1வது வசனம் 2வது வசனத்தை ஒருத்தர் சத்தமாய் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, ஒத்தாசை வருகிற பர்வதம் சொல்லலை, பர்வதங்களுக்கு நேராக. ஒரு கிறிஸ்தவனுக்கு உலக மனுஷனுக்கு யோசித்து பாருங்களேன், ஒரு தேவை அதிகமாக வந்துருச்சு, இல்லை நெருக்கம் ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க உலக மனிதர்கள்? யோசிப்போம். ஃபஸ்ட்டு அந்த கடனை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. அடுத்ததாக இந்த வடக்கு பக்கம் போவாங்க, தெற்கு பக்கம் போவாங்க, அப்புறம் இங்கே கிழக்கு பக்கம் போவாங்க, மேற்கு பக்கம் போவாங்க. 4 பக்கமும் எல்லா வாசல்களும் அடைப்பட்டுச்சுன்னா உடனடி என்ன பண்ணிடுவாங்க? அடுத்ததாக அவங்க போகிற ஒரு இடம் தூக்குமாட்டி மரித்து போவதற்கு தான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. வெறும் 4 பக்கம் மாத்திரம் உங்களுக்கு திசையல்ல. வசனம் சொல்லுகிறது 5வது பக்கமும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதுதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. உலக மனிதர்களுக்கு 4 பக்கம் தான். ஆமென். 4 பக்கம் வாசல் அடைச்சிருச்சுன்னா திக்கற்று நின்றுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு இடம் உண்டு. வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல லீவே இல்லை, அந்த இடத்துல இல்லைங்கிற பதிலே இல்லை, அந்த இடத்துல முடியவே முடியாதுங்கிற சொல்லவே மாட்டாங்க. அங்கே சனிக்கிழமை பேங்க் லீவே கிடையாது. நீங்கள் எப்போ போய் ஆண்டு சமூகத்தில் நின்னாலும் வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து நம்முடைய ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்? 4 பக்கமும் தேடி அலைஞ்சிட்டு கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்வார், உன்னதமான அந்த கர்த்தரிடத்திலே உங்கள் கைகளை உயர்த்துங்க. அந்த தேவனிடத்திலிருந்து இந்த மாதத்துக்கு தேவையான சகலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொழிலில் நம்ம முன்னேற முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை சரீரப்பிரகமான ஆசீர்வாதத்தை முன்னேற முடியாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் சில வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின இடத்துல ஒத்தாசை வரணும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது உங்களை ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கணும். அதுதான் ஹல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை காமிச்சிட்டாரு. அதை சுதந்திரிக்கிறதுக்கான கிருபை யார் கையில் கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் ஆதாமை ஏவாளை படைச்சிட்டு நல்ல கனிகளையும் வச்சிருந்தார், தீமை கனிகளையும் வச்சிருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன பண்ற, முடிவெடுக்கிற ஒரு திறமையை நான் கொடுத்திருக்கிறேன். மனுஷனை தேவன் நன்மையான பாதையில் மாத்திரமே நடத்துகிறவர் அல்ல, அந்த மனிதனுக்கு சுயேட்சையா முடிவெடுக்கிற திறமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களோ, பாவம் செய்கிற முன்னாடி வரைக்கும் கர்த்தர் சொல்றதா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர். எப்போ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்களோ அன்றையிலிருந்து அவர்களுக்கு சுயமாய் முடிவெடுக்கிற ஒரு குணாதிசயம் வந்துருச்சு. இப்போ நல்ல கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை படைத்ததுக்கு பின்பதாக அவனுக்கு நன்மையும் முன்னாடி வச்சிருக்கிறாரு, தீமையும் முன்னாடி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு ஒத்தாசை வரணுமா, பர்வதத்திலிருந்து தேவன் உனக்கு உதவி செய்யணுமா, உன் கண்களை அங்கே ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. உன் கண்களை தேவ சமூகத்துக்கு ஏறெடுத்து பார். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வானத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவரிடத்தில் நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், என்ன பண்ணுவோம்? நம்மளாம் போன மாதம் என்ன பண்ணீங்க? போராட்டம் வரும்போதில் என்ன பண்ணீங்க? ஒருவேளை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை கவலைப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்கள் அங்கே எடுத்துப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்பொழுது 4 பக்கம் திரும்பி பார்க்குறீங்க, எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லையா? ஆண்டவர் சொல்றார், கண்களை ஏறெடுத்து அவருக்கு நேராக பாருங்கள். ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்கள் யோசிப்போம், 4 பக்கமும் வாசல் அடைச்சிருச்சு பாஸ்டர், இனி இந்த பக்கம் வாசல் திறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. என் சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது, 4 பக்கமும் அடைச்சிருச்சு. ஒரு பெரிய தேவை இருக்குது, என் தொழில் மூலியமாக அது வரும் நினச்சி அது நடக்கலை, என் சரீரத்து மூலியமாக நான் சாதிச்சிடணும்னு நினைக்கல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்துப்பார். ஹல்லேலூயா. பன்றிக்குட்டி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த பன்றிக்குட்டி என்ன பண்ணுமாமா, அதோடைய பார்வையே கீழே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது என்னைக்காச்சும் மேலே எந்திரிச்சு பார்த்துருக்கீங்க? ஏன்னா கழுத்து அதுக்கு 2 அடி தான். அந்த பன்றிக்குட்டியோடைய இருதயமே எப்படி தான் இருக்கும்? உலகமே அவ்வளோதான், 2 அடி தான். அந்த பன்றிக்குட்டி எப்போ உலகத்தை அண்ணாந்து பார்க்குது அப்படின்னா, அந்த பன்றிக்குட்டியை பிடிச்சு அதை ஒரு துணியில் கட்டி அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு குச்சியை சொருகி அதை தலையில சுற்றி வாட்டும் போது தான் மேலே என்ன பண்ணுது,
பார்த்து, ஓ இவ்வளோ பெரிய வானம் இருக்குதா, ஓ இவ்வளோ பெரிய அழகான சூழ்நிலை இருக்குதா. அந்த பன்றுக்குட்டி நடக்கிற கீழே நடந்து போகிற வரைக்கும் அது என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னா 2 அடி தான் நம்ம உலகம் என்ன இருக்குது. நம்ம கண்கள் பார்க்குற அளவுக்கு தான் உலகம் இருக்குது, நம்ம கண்கள் பார்க்குற அளவுக்கு தான் தேவனை நடத்த முடியும் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் என்னைக்கு அது அண்ணாந்து பார்க்கிறதோ அன்னைக்கு தான் தெரியுது இந்த உலகம் எப்படிப்பட்டது. 2 அடி உலகம் கிடையாது, இந்த உலகம் ரொம்ப பெருசு. நம்ம பலத்தை நம்ம பார்த்துட்டே இருக்க வரைக்கும் தேவனுடைய நடத்துதல் நமக்கு சின்னதாக தான் தெரியும். ஆமென். நம்ம சூழ்நிலை நம்ம பார்க்குற வரைக்கும் தேவனதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிறது தான் நம்ம யோசனையாக இருக்கும். ஆனால் கண்களை நம்ம ஏறெடுத்து பார்ப்போம் அப்படின்னா தேவன் அதை செய்வாருங்கிற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்குமே பல நேரங்களில் நம்ம மனுஷ மூளைங்கிறது வந்து எப்பவும் எப்படின்னா குறுகி போன மூளை. எப்படிப்பட்ட மூளை? அது வந்து ஒரு வேஸ்ட்டாக போனது. அந்த மூளை ரொம்ப ரொம்ப அது வந்து கெட்ட மூளைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உபயோகமற்ற மூளை. பாருங்கள், சொல்லியிருக்கிறாங்க அப்துல் கலாமுடைய மூளை வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ % தான் என்ன இருக்குதாம்மா, ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான் உபயோகமே ஆயிருக்குது. அப்போ சொல்லப்போனால் நம்முடைய மூளையெல்லாம் என்னகலை, அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சவருக்கே மூளை இவ்வளோ தான் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்குலாம் இந்த மூளை ஸ்டார்ட்டே ஆகலைன்னு நினைக்கிறேன். 3% தான் என்ன இருக்குதாம்மா. அந்த அப்துல் கலாம் அவருக்கே அந்த அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்ச அவருக்கே 3% தான் அந்த 100%ல் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூளையை யோசிச்சு பாருங்க, நம்ம மூளையெல்லாம் இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல. அப்போ நம்ம பல நேரங்களில் ஆண்டவரை குறித்து நம்ம யோசிக்கும் போது எப்படி குறுகன எண்ணத்தோடு யோசிப்போம். ஆண்டவரால் அதை செய்ய முடியுமா? 4 பக்கங்கள் வாசல் அடைச்சிருச்சு. நம்ம நினச்சிருப்போம் அவங்க மூலியமாக கத்த தேவைகளை சந்திப்பார், இவங்க மூலியமாக தேவைகளை சந்திப்பார், இந்த காரியத்து மூலியமாக சந்திச்சிருவார் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த வாசல்கள்லாம் அடைப்பட்ட உடனே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம், கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒன்று கற்றுத்தருகிறாரு. 4 பக்கமும் நீங்கள் எதிர்பார்க்கிற வழியிலே வாசல்கள் அடைத்தாலும் வானத்தை நோக்கி அண்ணாந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ கைகளை உயர்த்தி பிடி, நான் உங்களுக்கு யுத்தம் செய்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பிடினா கையை உயர்த்தியே பிடிச்சிடாதீங்க. நான் சொல்றது தேவ சமூகத்தில். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம கைகளை உயர்த்தி நம்ம அவரை ஆராதிப்போம் அப்படின்னா நிச்சயமாய் அவர் நமக்காக யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். நம்ம நினைப்போம் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளில் இந்த 4 பக்கம் வாசல் இருக்கு, இந்த 4 பக்கத்தில் நீங்கள் எப்படியாச்சும் நடத்துருங்க அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆமாம் தானே? இந்த பக்கம் போய் பார்ப்போம், அந்த பக்கம் நடக்கலையா, அந்த பக்கம் போய் பார்ப்போம், அந்த பக்கம் நடக்கலையா, சரி நாளைக்கு வேற பக்கம் போய் பார்க்க தான் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது தெரியுமா? 4 பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் நான் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இரவில் அவங்களுக்கு தேவை என்னது? அவங்களுக்கு வர வேண்டியது இரவில் சந்திரன் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது இரவிலே அவர்களை அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து பகலிலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் இருந்து என்ன பண்ணினார்? கர்த்தர் நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இரவில் என்ன பண்ணியிருக்கலாம்? கர்த்தர் தூங்க வச்சிருக்கலாம். இந்த நேரத்தை நடக்க முடியாதுப்பா, என்னால் சூரியன்லாம் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, என்னால் சந்திரனெல்லாம் உனக்காக என்ன பண்ண முடியாது, மாற்றித்தர முடியாது, ஏன்னா என்னால் அவ்வளோதான் முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இரவில் நடப்பதற்கான வழிகளையும் நமக்காக உண்டாக்கினார், பகலில் நடப்பதற்கான கால சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக்கினார். அப்போ ஆண்டுடைய வல்லமை பொறுத்த அளவுக்கு அவருக்கு காலமும் சூழ்நிலைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் அவருக்கு முக்கியமல்ல. நீங்கள் கண்களை அவரிடத்தில் ஏறெடுத்து பார்ப்பீங்கன்னா அவரால் அந்த காரியத்தை 100% செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் உங்கள் துவக்கத்திலே நிறைய தேவைகளோடு துவங்கி இருக்கலாம், நிறைய போராட்டத்தோடு துவங்கி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது 4 பக்கமும் அடைக்கப்பட்டது போல இருக்கிறது, 4 பக்கமும் இல்லாதது போல இருக்கிறது. எனக்கு இவ்வளோ இந்த நாளில் எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுது பாஸ்டர், ஆனால் என் கையில் 1 பைசா கூட என்ன இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. நேற்று நைட்டு வரைக்கும் என் கையில் இருந்தது வெறும் 200 ரூபா. நேற்று நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு கையில் இருந்தது 200 ரூபா. ஆனால் நான் தூங்க போகும்போது கையில் எனக்கு கர்த்தர் 1200 ரூபாயோட தூங்க வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சுட்டு ஆண்டவரே இந்த 200 ரூபாயை வச்சு எப்படி என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு காரியம் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த மாதத்தில் நிறையா ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. பெட்ரோலுக்கு அவ்வளோ செலவுமே யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலேயே ஒரு தேவ மனுஷி மூலிமா தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய பாதைகள் எவ்வளோ குறுகினவைகள் இருந்தாலும் நம் கண்களை அவரிடத்தில் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவர் நம்மளை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீத பகுதியில் பாருங்க, 2வது வசனம் தாண்டி 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அழகா சொல்றாரு பாருங்க, அந்த காக்கிற ஒரு ஆண்டவர் கால்களை தள்ளாட விடமாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அதான் சொல்றாரு, நீ 4 பக்கம் உனக்கு யார் தூங்கிட்டாலும் பரவாயில்ல, 4 பக்கம் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு பரவாயில்ல, 4 பக்கம் நமக்கு வியாபாரம் ஆகலன்னு பரவாயில்ல. ஆனால் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற ஒரு தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர்.
பகலிலே வெயிலாகிலும் காப்பார் காப்பார் போக்கையும் வரத்தையும். வசனம் சொல்லுவார், இதுவரைக்கும் காக்கல, ஆனால் இது முதற்கொண்டு. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? உன் கண்கள் அங்கே ஏறெடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் வசனம் சொல்லுது. இது முதற்கொண்டு, அதாவது இந்த நேரம் மட்டும் உங்களுக்கு தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வராமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்களை அவரிடத்தில் நீங்கள் ஏறெடுப்பீங்க அப்படின்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடந்து இது முதற்கொண்டு உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகிறது. ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. நீ ஒருவேளை இந்த காரியத்தில் ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால் எழும்ப முடியல, 4 பக்கம் எனக்கு வாசல் அடைப்பட்டுருச்சு ஆண்டவரே, நீங்கள் எதை குறித்து யோசித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. மனுஷர்களை நோக்கி பார்த்து சில முகங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். மனுஷர்களை நம்பி ஐயோ இவங்க எனக்கு தந்துருவாங்க, இவங்க என்ன பார்த்துக்குவாங்க நம்ம நினைச்சு சில நேரங்களை யோசிக்கும் பொழுது நம்ம வெட்கப்படுகிற சில சூழ்நிலைகள் போயிடலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மனுஷனிடத்துலேருந்து வரும், மனுஷங்க மூலியமாக அற்புதம் செய்வார், எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் என்னை நேசிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய மைண்டில் ஒருவேளை இந்த 4 பக்கத்தில் ஏதோ ஒரு வழி திறந்துடமான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வழி திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாதை திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அந்த தேவன் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நோ சொல்வது இல்லை. அவர் வெயிட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து கேட்பீங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அவர் காத்து கொண்டிருக்கார். அதான் சொல்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த பகலிலே வெயிலாகிலும் எது உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ இன்னைக்கு தேவனை நீ கூப்பிடுவ அப்படின்னா அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருக்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு எழுந்து நின்று அவரை கூப்பிட போகிறோம். இன்னைக்கு வேதம் சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கண்களை மூடி இன்னைக்கு 2 கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி